கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 1 யோவான் 2 அதிகாரம் 28 பார்க்கும்போது பரிசுத்தவானாகிய யோவான் எழுதியிருக்கிறார். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். ஆம், இயேசு கிறிஸ்துவின் வருகை என்பது அது மறுக்க முடியாத சத்தியம். அது வேதாகமத்தின் வாயிலாக, தீர்க்க தரிசனங்கள் வாயிலாக கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த கடைசி நாட்களின் அடையாளங்களான யுத்தங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், கலகங்கள், பட்டினி, பரிசுத்தவான்களின் கொலைகள், தேவனுடைய பிள்ளைகள் பகைக்கப்படுதல் போன்றவைகளை இந்த நாட்களிலே அரங்கேறி கொண்டிருக்கிறதை பார்க்கும் போது அவருடைய வருகை சமீபம், இனி காலம் செல்லாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வருகையிலே நாம் வெட்கப்பட்டு போகாமல் இருக்க மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் கல்யாண வஸ்திரம் தரித்தவர்களாய் அந்த கல்யாண விருந்திலே பங்கேற்க வேண்டும் என்றிருக்கிறது. கல்யாண வஸ்திரம் என்பது பட்டுப்புடவையும் பொன்னும் ஆபரணமும் விலை உயர்ந்த நறுமண பொருட்களும் தரித்து கொண்டு நிற்கும் வெளிப்புறமான அலங்காரம் அல்ல. அப்படிப்பட்டவர்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று வேதம் சொல்கிறது. ஒரு கல்லறையை பார்க்கும் போது வெளிப்புறத்தில் பளிங்கு கற்கள், பூக்கள், நறுமண பொருட்கள் என்று அலங்கரிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அதன் உட்புறமோ உடைந்த எலும்புகள், பூச்சி புழுக்கள் அரித்த அழுகி போன நாற்றமெடுக்கும் மாம்சம்தான் இருக்கும். அதே போல நாமும் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாய், அதாவது வெளிப்புறமாய் அலங்காரத்தோடும் உட்புறமான நம்முடைய இருதயம் மாம்ச இச்சைகள், பதவி ஆசைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலை, கொள்ளை, நிலங்களை அபகரித்தல், சூறையாடுதல், திருச்சபைகளுக்குள்ளே பிரிவினைகள், தீய பழக்க வழக்கங்கள் போன்ற பாவ அக்கிரமங்களுக்கு அடிமையாகி இருந்தோமானால் அவருடைய வருகையின் நாட்களிலே வெட்கப்பட்டு தலை குனிந்து பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாமல் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே தள்ளப்படுவோம் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் இல்லை. நாம் அவருடைய வருகையிலே வெட்கப்பட்டு போகாமல் அவருடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்றால் நம்முடைய இருதயம் சுத்தமுள்ளதாய் இருக்க வேண்டும். பூச்சியும் துருவும் கெடுக்காத பொக்கிஷங்களான நற்குணங்களான ரட்சிப்பு, பரிசுத்தம், அன்பு, இரக்கம், பகிர்தல், ஈகை போன்ற நற்குணங்கள் நம்மில் காணப்பட வேண்டும். மத்தேயு 7 அதிகாரம் 21 பார்க்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் ஒருவனும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று வேதம் சொல்கிறது. ஆம், நாம் அநேக நேரங்களிலே பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை அறியாமல் நாம் சுய சித்தத்திலே வாழ்வோம். நாம் சுயமாய் போகிற போக்கிலே செல்வோம். ஆனால் நீதிமொழிகள் 14 அதிகாரம் 12 சொல்லுகிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் அநேகம் உண்டு, ஆனால் அதன் முடிவோ மரண வழிகள். இதை நாம் நிச்சயமாய் ஒருபோதும் மறுத்துவிட முடியாது. நாம் சுய வழியிலே நடந்தோமானால் அதனுடைய முடிவு ஏமாற்றமும் தோல்வியாகவும் தான் இருக்கும். நாம் அவருடைய வருகையின் நாட்களிலே வெட்கப்பட்டு போகாமல் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளையும் நாம் பரிசுத்தமாய் வாழ செயல்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எழுந்தவுடன் நாம் பரிசுத்தமாய் வாழ நாம் நம்முடைய சரீரமாகிய தேவனுடைய ஆலயமாகிய சரீரத்தை ஒவ்வொரு அவயவங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுந்தவுடன் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால் தேவனுடைய ஆலயமாகிய நாம் சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவங்களையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம் கண்கள் செம்மையானதை பார்க்க வேண்டும், நம் காதுகள் செம்மையானதை கேட்க வேண்டும், நம் நாவுகள் செம்மையானதை பேச வேண்டும், நம் கால் செம்மையான வழியை நோக்கி செல்ல வேண்டும், நம் இருதயம் செம்மையானதை மட்டுமே சிந்திக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நம்முடைய அவயவங்களை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தோமானால் அந்த நாள் மிகவும் நிச்சயமாய் நம் தேவனுக்கு பயந்து பரிசுத்தமாய் வாழ நாம் நம்மளுக்குள்ளே முயற்சிப்போம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இரண்டாவதாக, நாம் இரவிலே படுக்கைக்கு செல்வதற்கு முன்பாக நாம் நன்றி உணர்வு உடையவர்களாக இருக்க வேண்டும். அந்த நாளிலே கர்த்தர் நமக்கு போஷித்து தந்ததான ஆகாரம், உணவு, உடை, உறைவிடம் ஒவ்வொன்றிற்காக நன்றி கூற வேண்டும்.
இந்த உலகத்திலே ஒவ்வொன்றும் மிகவும் போராட்டமான உலகம், தீங்குகள் ஆபத்துகள் சூழ்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் அவை எல்லாவற்றிலும் நின்று நம்மை காத்த தேவாதி தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, தேவன் விரும்புகிற நற்குணங்கள், மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தல், மற்றவர்களை நேசித்தல், மற்றவர்களை துன்புறுத்தாமல் வாழ்தல், மற்றவர்களுடைய துன்பங்களை நம்முடைய துன்பமாக ஏற்றுக்கொள்ளுதல், இப்படிப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கை நாம் வாழ்ந்தோமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு பரிசுத்தமானதாய் இருக்கும். அப்படி நாம் வாழ்ந்தோம் என்றால் அவருடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க முடியும். ராஜாதி ராஜாவாய் சிங்காசனத்தில் பொற்கிரீடம் சூட்டி அமர்ந்திருக்கும் இயேசுவை காண நாம் ஆயத்தமாய் நிச்சயமாய் இருப்போம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அன்பானவர்களே, திருடனை போல் அவருடைய வருகை இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை இந்த இரவிலே நம் நாதருடைய வருகை இருக்குமானால் நாம் அவரோடு செல்ல ஆயத்தமாய் இருக்கிறோமா? வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோட சகல தூதர்களோடு கூட நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவரோடு செல்ல நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? சிந்திப்போம். ஆமேன்.